Welcome to Great Krigalan Magic Show. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவிட் கேம் ஈவெண்ட்டில் பிங்க் காஸ்டியூம் விட்டுருந்தாங்கள்ல, அதை தான் எடுக்க போகிறோம். ஏன் இது எடுக்கிறேன்னா, நான் இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பேன். ஓகே கைஸ், இந்த வெப்சீரிஸில் எனக்கு பிடிச்சது அந்த 456 அந்த பண்டிலும், அப்புறம் அந்த டாப் கிரிமினல் காப்பி அடித்த பண்டிலும் தான். ஸோ அதனால் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்பின் பண்ணியிருப்போம். நமக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள், ஃபுல் வீடியோ தான் இது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு, ஸ்பின் பண்ணலாம். ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கோம். இதோட எத்தனாவது ஸ்பின்னு? 4 ஸ்பின்னோ 5 ஸ்பின்னோ பண்ணிட்டோம், ஆனால் இப்போ வரையும் தரல. சரி ஓகே, நம்ம வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து இந்த ஹெட்டு எடுத்து வச்சுருக்கோம், விஐபிஸோட ஹெட்டு. அதனால தரல என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம போய் காஸ்டியூம் மாற்றிட்டலாம்னு சொல்லிட்டு காஸ்டியூம் மாற்றிட்டு வந்தோம். காஸ்டியூம் மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்தால் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கிளியர் கேட்ச் கொடுக்க போனோம். இங்கே கிளியர் கேட்சை காணோம். ஓகே ரைட்டு, இங்கே இருக்குது ப்ரௌசர் கேட்சின்னு இருக்கா. ஓகே, அது கிளியர் கொடுப்போம். 1 2 3. ஓகே, 3 கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்படியே அந்த ஈவெண்ட்டுக்கு போய் ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தா இல்லை, கோல்டு ராயல் போய் ஸ்பின் பண்ணலாமா, ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுறோம். ஓகே, ஈவெண்ட்டில் போய்ட்டு ஸ்பின் பண்ணால் 1 2 3 4 5 போடா வெண்ணுன்ட்டாங்க, தெரில. அடுத்து ஒரு ஸ்பின் இவங்களா 10 கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணிட்டு தொட்டா 1 2 3 4 இதுலேயே தெரில கைஸ். இதில் ரொம்ப மோசமாக கொடுக்குறாங்க, டோக்கன் கூட மோசமாக தான் கொடுக்குறாங்க. இவ்வளோ 600 டைமண்ட்டு காலி, ஆனால் 55 டோக்கன் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்படி கொடுத்தாங்கன்னா எப்போ ஒரு க்ளோவால் கொடுத்துட்டாங்க கைஸ், வேறு லெவலு. ஃபஸ்ட்டு க்ளோவாலாச்சும் கிடச்சிச்சு, சந்தோஷம். அடுத்து பேக்கையாச்சும் எடுத்து கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் அதுவும் தரல. சரி ஓகே ரைட்டு, இப்போ 4 ஸ்பின் தான் நம்மளால் பண்ண முடியும். அது ஒரு ஸ்பின் பண்ணியாச்சு. அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோக்கன் ஓரளவு கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு, மறுபடியும் போயிட்டு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு வருவோம். மறுபடியும் போயிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு, ஏடா மறுபடியும் தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்து 2 3 மறுபடியும் 3 கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு ஸ்பின் பண்ணுறோம். இதுலேயே டோக்கனை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க, போயிட்டு வாடா தம்பின்னு. அடுத்த ஸ்பின், போங்கடா, இதுலேயும் கிடைக்கல. சரி ரைட்டு, டைமண்ட் காலி கைஸ். இதுக்கு மேலே நம்ம 5 ஸ்பின் பண்ண முடியாது, 2 ஸ்பின் பண்ண மாட்டோம். சிங்கிள் ஸ்பின் பண்ண மாட்டோம். சிங்கிள் ஸ்பின்னில் ஒவ்வொரு டோக்கனை கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பான்சர் இருக்கார், கிரி ப்ரோ தான் நமக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சரு. சரி ஓகே, அவர் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று போட்டார், 1000 டைமண்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அது ரெக்கார்டு போட மறந்துட்டேன் கைஸ், ஒரு 4 ஸ்பின் பண்ணிட்டேன், ரெக்கார்டு போடாமையே 4 ஸ்பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்தோடனே ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்டு வந்தேன். வந்துட்டு கிளியர் கேட்ச் எத்தனை தடவை, ஒரு 4 தடவையோ 3 தடவையோ கொடுத்தோம் கிளியர் கேட்ச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு 10 ஸ்பின் கோல்டு ரயிலில். அடுத்து அப்படியே அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு 5 ஸ்பின் டக்குன்னு கொடுத்தா பா பேக் கொடுத்துட்டானுங்க கைஸ். நல்லது, பேக்காச்சும் கொடுத்தானுங்களே. ஆமாம், பேக் கொடுத்ததுக்கு மறுபடியும் க்ளோவாலே கொடுத்துருந்தா டோக்கன் கொஞ்சம் சேர்ந்துருக்கும்ல, என்னடா இது. சரி ரைட்டு, அடுத்த 5 ஸ்பின்னில் ஒன்றும் கிடைக்கல, வெறும் 5 டோக்கன் கொடுத்து போயிட்டு வாடா தம்பின்ட்டாங்க. சரி ரைட்டு, மனசை தளர விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து
அந்த 10 டோக்கனை அழுத்தி பிடிப்போம். ஒரு 4-5 வாட்டி அழுத்தி பிடிப்போம். அதுக்கு முன்னாடி போய் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வருவோம். போயிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு எத்தனை தடவை கிளியர் கேட்ச் கொடுக்குறோன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தடவை கிளியர் கேட்ச் கொடுத்துருக்கோம் கைஸ். இப்போ வாட்ச் வேலை செய்தா? போடு, பண்டல் எடுத்துக்கோ கைஸ். நமக்கு பண்டல் எடுக்க எவ்வளோ டைமண்ட் ஆகிருக்குன்னா இதில். அப்போ இந்த டோக்கனில் என்ன பண்ணுறது? அப்போ இந்த டோக்கனில் என்னடா பண்ணுறது? மாஸ்கோ அந்த பண்டல்லே வந்துடும். போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டலாம். ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பண்டலை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு தெரியும். இருங்க கைஸ், பண்டலு ஓகே. பண்டல்லையே மாஸ்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அப்போது நம்ம என்ன பண்ணுறது? மீதி டோக்கனில் எங்கே போகும்? என்னடா பண்ணுறீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அடே ஒன்றுமே புரியலையேடா. சரி ஓகே ரைட்டு, பண்டலை போட்டு பார்க்கலாம். இது எப்படின்னா டாப் கிரிமினலு, மணி ஈஸ்ட்டு. டாப் கிரிமினல்லே ஒரு ப்ளூ கலரில் அப்பப்போ லைட் அடிச்சுட்டு போகும்ல, நியான் கிரிமினலா அது. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே மாதிரி காஸ்டியூம் தான். சரி ரைட்டு, இந்த டோக்கனை மட்டும் என்ன பண்ணுறது? டோக்கனை வைப்போம். கடைசி நாள் ஈவெண்ட்டில் வேணால், இந்த ஈவெண்ட் முடிய போகிற நாள் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம் கைஸ். மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட் வாங்கிடலாம். அதுதான் ஒன்று வேல்யூ, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ 300 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த பண்டல் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.